சென்னையில கரண்ட் போயிட்டு போயிட்டு வருதுல்ல. ஒன்றும் இல்லை, அண்ணன் ஐபி ஆஃபீஸில் காயின் ஃபைட் போட்டிருக்காரு. டேய், இந்த லீவ்ல நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுண்டா. போற இடத்துலலாம் கேமரா வாங்கி சக்கு சக்கு சக்குன்னு போட்டோ எடுப்போமா? அதுக்கு நம்ம கேமராக்கு எங்கடா போறது? டேய், இந்த கேமரா தான். இந்தா. டேய் கொடு. டேய், இதுல இன்னும் நிறைய போட்டோ இருக்குடா. பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லையே. லேப்டாப் இருக்கு, டேய் அங்கே இருக்குது. எடு. பிரேர்னாவா? என்ன பேர்லாம் வச்சிருக்கான்? ஓப்பன் பண்ணு. இதில் ஒரு ஃபோட்டோவில் கூட மூஞ்சியே தெரியல. இருக்கிற இத்தனை ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோவில் கூட ஃபேஸ் தெரிலடா. 49 ஃபோட்டோ இருக்கேடா. 49 ஃபோட்டோவில் ஒன்றில் கூட மூஞ்சியே தெரியல. ஒரு நிமிஷம் இரு. இதில் ஒரு ஃபோட்டோ மட்டும் கரெக்டாக இருக்குடா. ட்ரை பண்ணலாம், விட்றா. நம்ம இவன் ஃபஸ்ட்டு யாருன்னு கண்டுபிடிப்போம். கண்டுபிடிக்கிறோம். இவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறோம். நாளைக்கு காலையில் வந்து இவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறோம். எங்கடா அவன்? அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். சரி, அவர் எப்படி கண்டுபிடிக்கிறது? பேசாமல் கால் பண்ணிடுவோம். கடை பேர் என்ன? ஏதோ கியூரியாசிட்டி ஷாப்பு. ஒரு நிமிஷம். ஹலோ அண்ணா, நேற்று கேமரா வாங்கினோம்ல? அண்ணா ஒன்றும் இல்லை, நல்லா தான் வேலை செய்யுது. அது வந்து அப்படியா? யார் கொடுத்தாங்கன்னு தெரியுமாண்ணா? அட்லீஸ்ட் எப்போனாச்சும் ஞாபகம் இருக்கா? சரிண்ணா. சரி சரி, ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. அது ஸ்க்ராப்லேருந்து கிடச்சிதுன்னு சொல்கிறாரு. ஏன் நம்ம அந்த இடத்துக்கே போய் தேடக்கூடாது? அந்த ஃபோட்டோவில் இருக்கிற இடம். போகலாமே. போகலாம். போகிறோம். சென்ட்ரலில் இந்த கூட்டத்தில் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். அடுத்ததுக்கு தான் போகணும். கரெக்ட். டேய், இந்த ஃபோட்டோலாம் பாருங்கள்.
எங்கே இதில் தான் மூஞ்சி மருந்து இருக்கு. சரியா பாடுறா. டேய் இதில் என்னடா இருக்குது? இதுலேயும் தான் மூஞ்சி மறைச்சிருக்கு. இதில் மொத்தம் 49 ஃபோட்டோ இருக்குது. இந்த 49 ஃபோட்டோவில் 7 ஃபோட்டோ இதே இடத்துல இருக்குது. ஆனால் இதுக்கு பின்னாடி, இது எல்லாத்துக்கும் பின்னாடி ரவி டிஜிட்டல்னு ஒரு போர்டு இருக்குது. இதை நம்ம கவனிக்கவே இல்லையே. அப்போ நம்ம தேட வேண்டியது அந்த பொண்ணு இல்லை, ரவி டிஜிட்டல். என்னடா கடை பூட்டியிருக்கு? இத்தனை வருஷம் கழிச்சு கடை இன்னும் இங்கே இருக்கிறதே பெருசுடா. சரி விட பார்த்துக்கலாம். கடை மூடி இருக்கே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? அதான் கடை தான் இருக்கே, ஃபோன் தான் பண்ணோம். இரு பண்ணுறேன். ஹலோ சொல்லுங்க அண்ணா, ரவி டிஜிட்டலா? இல்லைப்பா, இப்போ அந்த கடையெல்லாம் இல்லை. கடை மூடி 2 வருஷம் ஆச்சு. இல்லை 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 அண்ணா, ஒரு நிமிஷம். எங்ககிட்ட பழைய கேமரா ஒன்று இருக்குது, அது எங்களுக்கு ரெடி பண்ணணும். இல்லைப்பா, இப்போல்லாம் அதெல்லாம் பண்ணுறது இல்லைப்பா. 2 வருஷம் ஆச்சு அதெல்லாம் முடிச்சு. அண்ணா, பட் அதில் ரொம்ப முக்கியமான ஃபோட்டோலாம் இருக்குண்ணா, கொஞ்சம் பார்க்க முடியுமா ப்ளீஸ்? இல்லைப்பா, நான் இல்லைப்பா, அதெல்லாம் முடியாதுப்பா. அண்ணா இல்லைண்ணா ப்ளீஸ், இது மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா? சரிப்பா, ரொம்ப சொல்கிறீங்க. என் வீடு அம்மா பார்க்கு பக்கத்தில் இருக்குது. லொக்கேஷன் அனுப்புகிறேன், ஒரு 1/2 ஹவர்க்குள்ளே வாங்க. ஆ, அம்மா பார்க்கா? ஆ ஓகே, இப்போ வந்துடுறோண்ணா. சீக்கிரம் வாங்க. ஆ இப்போ வந்துடுறோம். வந்துடுறோம். ஓகே. டேய், லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்காரு, 1/2 ஹவர்க்குள்ளே வர சொல்கிறாரு. போகலாமா? ஆனால் உனக்கு அவர் தான் தெரியுமா? ட்ரை தான் பண்ணி பார்க்கலாமே. டைம் ஆயிடுச்சு, வா, 1/2 ஹவர்க்குள்ளே போகணும். சரி ஓகே. ஓகே, இந்த வீடு தானே? இந்த வீடு தான். ஆ வாங்கப்பா, வாங்க உட்காருங்கப்பா. சொல்லுங்கப்பா, கேமராவுக்கு என்னாச்சு? அங்கிள், நாங்கள் கேமரா சர்வீஸ் பண்ண வரல. அப்போ வேற எதுக்கு வந்தீங்க? அங்கிள், இது உங்கள் கேமராவா? இந்த கேமரா உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இந்த கேமராவை ரொம்ப நாளாக தேடினேன். இது எப்படிப்பா கிடைச்சிது? நாங்கள் கேமரா அங்கே ஒரு கடைக்கு போனோம், அங்கே எங்களுக்கு ஸ்க்ராப்லேருந்து கிடச்சிது. இது நாங்கள் எடுத்து பார்க்கும்போது இல்லை, பிரேரணா அப்படின்னு ஒரு பேர் போட்டு ஃபோல்டர் இருந்துச்சு. இது உங்களை தேடி நாங்கள் எங்கெங்கேயோ போனோம், ஆனால் நீங்கள் கிடைக்கல. அவளுக்கு ஃபோட்டோ பிடிக்காது. சும்மா சொல்லக்கூடாது. அவள் ரொம்ப அழகாக இருப்பா. எனக்காக என்ன வேணாலும் செய்வா. நானும் தான். நீங்கள் என்னடா பண்ணுறது லவ்வே, நாங்கள் பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்கிறது மாதிரி இருக்கும். இந்த 15 வருஷம் அப்படியே போயிடுச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு என் கையில் கிடைச்சிருக்கு. இந்த கேமரா உங்களுக்கு இவ்வளோ முக்கியமானதாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கல. ஆனால் ஒரு நாள் அவள் முகத்தை காமிச்சு என்னை ஃபோட்டோ எடுக்க சொன்னா. அந்த நாள் அவள் நேராக நின்று என்னை பார்த்துக்கிட்டே நடந்து வந்தா. இதோ இந்த கேமரா தான் என் கையில் இருந்ததப்ப. என் வாழ்க்கையிலேயே ரொம்ப அழகான விஷயத்த படம் பிடிக்க போறேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
இந்த லென்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே ஒரு பக்கம் அவளை பார்த்துக்கிட்டே அந்த நொடி அப்படி இருந்தது. அப்போ இந்த கேமராவை நான் கையில் பிடிச்சி இந்த ஒரு பட்டன் இந்த ஒரு பட்டன் இந்த ஒரு பட்டன் சொல்லுங்க அங்கிள், அதுக்கப்புறம் என்னாச்சு? சொல்லுங்க அங்கிள். அப்புறம் அங்கிள் டக்குன்னு ஒரு சத்தம். அதுதான் நான் அவளை கடைசியா பார்த்தது தம்பி. வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு நம்ம நினைக்கும் போது எப்படி ஒண்ணு நடந்தது நம்ம வாழ்க்கையே மாற்றும் பாரு. முத வாட்டி உன் முகத்தை காட்டி எனக்கு போட்டோ எடுக்க கொடுத்து வச்சாலும் ஆனா அதை பார்க்க என்னால முடியல. இந்த 15 வருஷமா இந்த 4 செவத்துக்குள்ள அவளை நினைச்சுக்கிட்டேன் தனிமையிலேயே வந்துட்டேன். ஆனா அன்னைக்கு என்னை பார்த்து சிரிச்சா இல்ல அந்த முகம் இப்ப மறந்து போயிடுமோன்னு பயமா இருக்கு தம்பி, பயமா இருக்கு. அண்ணா, ஆனால் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. இதில் ஒரு ஃபோட்டோ மட்டும் கரெக்டாக இருக்கா? ட்ரை பண்ணலாம் ஊரா, நம்ம ஃபஸ்ட் யாரும் கண்டுபிடிக்கும். எஸ் கரெக்டான ஃபோன் எடுத்துட்டு பாடுறா. என்னது? இருக்கா? இருக்கு. இன்னும் மீதி இருக்கிற வாழ்க்கை புள்ளா இதை பார்த்தாலே போதுப்பா, அவளை இப்படி பார்த்தாலே போதுப்பா. ரொம்ப நன்றிப்பா.